அண்மை செய்தி. எதிரிகளின் நரித்தந்திர சூழ்ச்சிகளை புரிந்து களத்தில் விழிப்போடு செயலாற்ற வேண்டுமென தொண்டர்களுக்கு தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தேர்தல் களத்தில் தொண்டர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டுமென தவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சூழ்ச்சி வீழ்த்த நினைத்தவர்கள் மக்களின் விரோத செயல்களால் சொல்லென வேதனைக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு என 3 மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நாம் கண்டோம். அதிலும் ஈரோடு மக்கள் சந்திப்பிற்கு இந்தியாவில் எந்த அரசு கட்சியும் விதிக்கப்படாத எண்ணிலங்கா நிபந்தனைகளை அதிகார முகமுடியின் பின்னங்களோ விரும்புகளாகவும் நெருக்கடிகளாகவும் நம்முன் வைக்கப்பட்டன. அத்தனையும் குறிப்பாக எதிர்கொண்ட வெற்றிகரமாக நம் மக்களை சந்தித்து அவங்களுக்கு குரல் கொடுத்து விட்டு வந்தோம். நம்மை முடக்க நினைத்தவர்கள் மக்கள் நம்முடன் முன்னை விட அதிகமாக அதீத பாசுடன் ஆணித்தரமாக அணிவகுத்து நிற்பதை பார்த்து விழிப்புதுங்கி தங்கள் மூளை தருகி முடங்க தொடங்கிவிட்டனர். நமக்கு எதிராக தலையங்கம் என்ற பெயரில் பிழையங்கம் எழுதியதும் அவர்கள்தான். நம்மால் கூட்டம் சேர்க்க இயலாது என்று எழுதிய அவர்களே கூட்டம் சேர்க்கிறது என்று எழுதினர். முரசொலியாக இருக்கும் என்றும் நினைத்து அவர்கள் எழுதியது முரளியாக மாறி போனது. இதை பார்த்து பரணியில் கிடக்கும் அவர்களின் பழைய பேனா பகடி செய்தி சிரிக்கிறது. நாங்கள் தெரிந்தோ இட்ட கையெழுத்தையோ தெரியாமல் இட்டுவிட்டதாக தகிர் சட்டம் செய்த முரண்களை முன்னேற்ற கழகத்தினர் நம் மீது அவதூறு பூசலாம் என்ற நம்பாசையில் தங்கள் முகமுடியை தாங்களே கலற்றிக் கொண்டார். அவர்கள் கட்சியில் தலைவரான முதல்வரே பழைய அடிமை புதிய அடிமை என்ற கூடமாகவும் பேசி யார் மீதோ கல்லறிவதாக எண்ணி களப்புற்றுள்ளனர். பாவம், அவர்கள் தங்கள் வீட்டு நிலை கண்ணாடி முன்புதான் என்று பேசினோம் ஏனோ மறந்துவிட்டனர். அந்த அளவுக்கு குறிப்பாக விமர்சனம் செய்ததை விஜய் சுட்டி காட்டியிருக்கிறார். மேலும் அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் குறிப்பிட்டதை நம் அரசியல் மற்றும் கொள்கை எதிரிகள் நரி தந்திரமாக சூழ்ச்சிகளை ஆழமாக புரிந்து உணர்ந்து மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் நாம் எப்போதும் களத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகிவிட்டதா என்று பார்க்க வேண்டும். உறுதியாகவில்லை எனில் அவர்கள் வாக்குரிமை உறுதியாக நம் கழக தோழர்கள் விரைந்து உதவிட வேண்டும். புதிய வாக்காளரை ஒருவர் கூட விடுபடாமல் பார்த்து சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு வாக்கு நமக்கு பொக்கிஷம். அந்த வாக்குகள் அனைத்தும் தவேகாவிற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என மிக முக்கியமாக தெரிவித்தார். இச்சொழில் நாம் ஏற்கனவே சொன்னது போல செயல்மொழியே நமது அரசியலுக்கான தாய்மொழி. அதை மனதில் கொண்டு தொடர்ந்து களமாடுங்கள், தொய்வின்றி களமாடுங்கள். இப்போதே துரிதமாக களமாடுங்கள். விவேகமும் இன்னும் விசாலமாகட்டும் இன்றி நம் வெற்றி விசாலமாகட்டும் என எழுதியிருப்பது மிக முக்கியம் ஒன்றாவது. வாகையை சுடுவோம், வரலாறு படைப்போம் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக வேண்டும் என்றால் புதிய தலைமுறை வாக்காளர்களை எக்காரணங்களும் விட்டு விடாதீர்கள் என்பதில் விஜய் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி தொண்டர் ஒவ்வொருவரும் களமாட வேண்டும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நௌசாத், தகவலுக்கு நன்றி.